ஸ்டோரீஸ் உங்களுக்கான ஸ்டோரி இன்னைக்கு இதோ. ஒரு பெரிய பசுமையான பள்ளத்தாக்குல ஒரு சின்ன காடு இருந்துச்சு. அந்த காடுக்குள்ள இருக்கிற அமைதியான ஏரிக்கிட்ட ஒரு முயலும் ஒரு ஆமையும் நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. முயலும் ஆமையும் தினமும் சேர்ந்து ஏரிக்கிட்ட நடந்து சந்தோஷமா நேரம் கழிச்சாங்க. முயல் ரொம்ப சுறுசுறுப்பானது. வேகமா ஓடும், வேகமா பேசும், வேகமா முடிவெடுக்கும். ஆனா ஆமை அப்படி இல்ல. அது மெதுவா நடக்கும், மெதுவா யோசிக்கும், ஆனா அமைதியா சரியா பண்ணும். ஒரு நாள் ஏரிக்கரையில நிறைய பழங்கள் விழுந்திருந்தத முயலும் ஆமையும் பார்த்தாங்க. அத பார்த்த உடனே முயல் சொன்னது, நான் சீக்கிரமா போய் பழங்களை எடுக்கிறேன். ஆமை மெதுவா சொன்னது, அவசரப்படாம நாம இருவரும் சேர்ந்து பண்ணலாமே. ஆனா அவசரத்துல முயல் தடுமாறிச்சு. பழங்கள் எல்லாம் ஏரிக்குள்ள விழுந்துடுச்சு. முயல் அமைதியா நின்னு தலை குனிஞ்சு நான் அவசரப்படாம பண்ணிருந்தான்னு நினைச்சது. அப்போ ஆமை மெதுவா வந்து ஏரிக்கரையில இருந்த பழங்களை ஒன்னொன்னா எடுத்து வச்சது. அத பார்த்த முயலுக்கு அப்போதான் புரிஞ்சது, வேகம் மட்டும் போதாது, பொறுமையும் ரொம்ப முக்கியம். அந்த நாளிலிருந்து முயல் எதையும் முதல்ல யோசிச்சு பிறகுதான் செய்ய ஆரம்பிச்சது. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வேகம் மட்டும் போதாது, பொறுமையும் ரொம்ப முக்கியம்.